டேய் இது சாப்பிடுறியா இல்ல இது சாப்பிடுறியா? இது சாப்பிடுற கால் கூட 3 சாப்பிட்டேன். பாதி டேய் துண்ணு அழிச்சிருங்கடா. உங்களை எண்ணி கடையில சேர்த்து அண்ணில வந்து அழிஞ்சு போச்சுடா. என்ன முதலாளி என்ன பேசுற? தம்மா துண்டு ஸ்வீட் எடுத்து துண்ணுதுக்கா இப்படி பேசுற? டேய் அந்த ஸ்வீட் டப்பா ஃபுல்லா இருந்தது, வியாபாரம் ஆகிதா? அந்த ஸ்வீட் எல்லாம் வயிற்றுல தான் போயிடுது. டேய் நீ எத்தியாடா? நான் இருக்கிற முதலாளி வியாபாரம் தான் இருக்கும். நான் வியாபாரம் ஆச்சு நல்லா ஓடி இருந்தது டீ கடை. எப்படி வச்சு பாடுறா? நீங்க சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல, அவங்க நின்ட்டாங்க, நான் என்ன பண்றது? சொல்லிட்டேன், புது மாஸ்டர் வைக்க போறேன், ஒழுங்கா இருந்து சொல்லிட்டேன். அத நாங்க பாக்குறோம் முதலாளி, நீ போக்காரு போ. வரேன் இரு, உனக்கு வருது அர்ஜென்ட்டா, போயிட்டு வரேன். நான் சும்மா கத்தினு வேலை விட்டு நின்னுலாமா? வேலையை விட்டு நின்னா ஜிங்கு அடிக்கணும் சோத்துக்கு. இரு அங்க போய் நான் பாத்துன்னு வரேன். என்ன டீ கடைலாம் காணோம்? என்ன தம்பி டீ கடைலாம் எடுத்துட்டு இருக்கீங்க? வானு சரியில்லைங்க. நல்ல மனுஷனாச்சா, நீ தான் புதுசா இருக்க மாதிரி இருக்க. எங்கெல்லாம் புதுசா சேர்த்துட்ட, பையெல்லாம் சேர்த்துட்டாங்க. என்னமோ என்ன சொல்றீங்க? சரி விடு தம்பி, சிஸ்டர் எடு. சிஸ்டரா? எங்க உள்ளதா இருக்க தேடுப்பா. புது பசங்களை சேர்த்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்களே. ஒரு பொருள் கேட்டா எவ்வளவு நேரம் தேடுறா பாரு. இந்த வார இருந்தா பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் இருக்குதா? இல்ல. பரோட்டா இருக்குதா? அதுவும் இல்ல. ஆம்லெட் இருக்குதா? அதுவும் இல்ல. தோசை இருக்குதா? இல்ல. இட்லி இருக்குதா? இல்ல. எதுவும் இல்ல. எதுக்கு ஹோட்டல? யோ இருந்தா தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். டேய் கஸ்டமர் கத்தாதடா, சிஸ்டர் கேக்குறாங்கடா. சிஸ்டர் கேக்குறாங்களா? சரி கொடுக்க வேண்டியதானே? உள்ள இல்ல. சரி இல்லன்னு சொல்லு. கஸ்டமர் கேட்டா கொடுக்கணும், முதல் சொட்டு போட்டு ஞாபகம் இல்லையா? என்னத்த ஞாபகம் இல்லையோ. சரி போ, அங்க எங்கேயாச்சும் இருக்குதா இருப்பாரு. அங்கயா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் கேதா? இல்ல. பரோட்டா கேதா? இல்ல. தோசை கேதா? அதுவும் இல்ல. இட்லி கேதா? இல்லையா? ஏன்டா சும்மா கத்தி நான் தெத்தேறா? என்னடா உடனே இன்சல்ட் பண்றீங்க? நான் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, உன்னை கம்மிட்டு போயா. நீ போடா, எத்தனை போய் குடுறா. என்ன இன்னும் ஆளை காணோம்? சிஸ்டர் தயார் பண்ணி எடுத்துன்னு வர போறானா? என்ன இருந்தானா? என்னதுடா இது? தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வரேன். நானா கேக்குறேன், நானா இது? டேய் நான் என்ன கேட்டா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நீ கேட்டுத்தானே எடுத்துன்னு வரான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா, கோபத்தை கலப்பாத. யார் பாங்க கடைக்காரு? இதுதான் நான் இல்ல. என்ன நான் இல்ல, நீ தானேப்பா கடைக்காரன். நான் எப்படி கடை நான் ஏமாந்து பாக்கீங்களா? ஐயா செம்ம வம்பு பிடிச்சவனா இருக்கானே. டேய் கடைக்குள்ள நீ தானே இருந்த? நான் தான் இந்த நான் வேலை செய்யறேன். டேய் வேலை செஞ்சா கூட கடைக்காரர் நீ தான்டா. கேளுப்பா, நீங்க வந்தது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பேசுறான்ப்பா. எப்போ ஏற்கனவே செம்ம டென்ஷன் ஆகுது, ஒரு சிஸ்டர் ஒன்னு குடுறா. சிஸ்டரா? கேக்குறா பாரு, குடுறா. சிஸ்டரா வேணா? குடுறா, செம்ம டென்ஷன் ஆகுதுடா. ஓ 21 தான் அவரு குடுத்தா நீ கேட்க கூடாது. ஆமா கேட்டதை குடுத்துட்டாரு, குடுத்து தொலை. தானா? என்னடா இது? கேட்டுப்பா நீ. அதான் நோ நானா கேட்டா இவன் நான் எடுத்து கொடுக்குறான். நானும் அதை தான் கேட்டேன், இவன் இதைதான் எடுத்து கொடுத்தான். நீங்க கேட்டு எடுத்து கொடுத்தா நாக்குறான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா. குடுறான். ஐயோ இருக்க டென்ஷன் எல்லாம் இருக்க முடியாது. பாப்பா ஏன்பா பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் அவன். கஸ்டமரை கோவப்படுத்துறேன். அவரை மட்டுமா கோவப்படுத்துறான், என்னையும் சேர்த்துதான் கோவப்படுத்துறான். ஆஹா நீங்க பண்றது சரியில்லை. அவங்க கேட்கறத ஒழுங்கா எடுத்து கொடு. அவங்க கேட்கறதுக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நானே பண்றதா? எது நாங்க வாங்க மாட்டோமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்பா? சிஸ்டர் வேணும்பா. கேட்டுக்க முதலியா சிஸ்டர் வேணுமா? டேய் கடையில இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. அந்த பத்துக்கிற முதலியால எடுத்து கையில வச்சுக்கிற வாங்க மாட்டாங்க. இது உங்க தப்பு. எடுத்து கையில வச்சுக்கிறா, நீங்க வாங்க மாட்டீங்க. வேணாம் அடிக்காம கொஞ்சம் வேணா இல்ல உங்களால தான்டா. நீ இல்லன்னு சொல்லிருக்கலாம் இல்லடா சிஸ்டர். இருக்கிற சிஸ்டர் எவரு முதல்ல இல்லன்னு சொல்ல முடியும்? அதான் குடுக்கறேன்னா வாங்கி போய் நான் ஏன்னா பிரச்சனை பண்ணிருக்கா? ஏடா இங்க நான் பைத்தியமா இல்ல நீங்க பைத்தியமா? நான் இந்த சிஸ்டரா கேட்டேன். பெரிய சிஸ்டர் கேட்டீங்களா? அது நம்ம கல்ல இல்லனா. நீங்க அப்பவே முதல்ல கேட்டா நான் இல்லன்னு சொல்லிருப்பீங்க. அந்த சிஸ்டர் கேட்டீங்களா? நீங்க இன்னும் அந்த லைன்லயே தான் இருக்கீங்களா? நான் கேட்டது சின்ன சிஸ்டரும் இல்ல பெரிய சிஸ்டரும் இல்லடா. சின்ன சிஸ்டர் இல்ல பெரிய சிஸ்டர் இல்ல, அப்ப மீடியமான சிஸ்டர் கேக்குறீங்க. அந்த சிஸ்டர் எங்ககிட்ட இல்லனா. இத புடியா? விளக்கண்ணீங்களா? விளக்கண்ண கேக்குற எடுத்துக்குறா. இவன் எங்கயா ஓடுறான்? விளக்கு எண்ணெய் இல்லனா? ஐயோ ஐயப்பா
செம்ம கடை நடத்துறீங்களா? நோ நீங்க விளக்கு என்ன கேட்டா விளக்குல என்ன இல்ல நோ விளக்குல எண்ணெய் இல்லையா? நான் தீர்ந்து போயிட்டு இருக்கேன். ஏய் வராது போடா டேய். சும்மா எண்ணி ஊந்துட்டு போறாங்கடா. எல்லாம் உங்களா இருக்காண்டா. எத்தனை குத்தாலும் குத்தம் எத்தனை குடுறாலும் குத்தம் நான் தான் தெரியல. வா நீ முதலாளி போய் பேசுற. இவன பிச்சு கூட்டினாரான். ஏமா முதலாளி இவன் எது கேட்டா இல்லைன்றான். ஏய் இங்க கேளு. நீ நான் பருப்பு மாதிரி பேசிக்கிறேன். நான் இங்க பேசிக்கிறேன்ல. ஏய் நான் யாருன்னு தெரியாம நீ பாட்டு வார்த்தை விடுற. நான் அப்படிதான் பேசுவேன். பல்லு கொட்டிட்டு பாரு. ஏய் சொல்லுங்கடா. என்னடா வந்தாலும் பேசிக்கினே இருக்கான். கேக்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால பேசிட்டு விடு முதலாளி. என்ன பாக்குற? அவன் இல்ல முதலாளி, அந்த ஆள் தான். ஓ ஹீரா முதலாளியா? நான் தான் முதலாளி. என்ன வேணும் உனக்கு? பிரியாணிக்குதா? இல்ல. சிக்கன் ரைஸ்க்குதா? இல்ல. ஆம்லெட்டுக்குதா? இல்லப்பா. பரோட்டாக்குதா? இல்லன்றல. தோசைக்குதா? ஏமா இல்லப்பா. இட்லிக்குதா? ஏமா இல்லன்றல. அதை தானே நானும் சொன்னேன். இருக்கிறது தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். சரி இப்ப வேற என்னதான் இருக்குது உங்ககிட்ட? பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுறியா? சரி அதாவது கொடு. இதுல எந்த பிஸ்கட் வேணும்? இந்த பிஸ்கட் வேணும். இரு சரி வேணாம் வர இரு. நான் இது கொஞ்சமா கம்மியா இருக்குதா? சரி ஒரு 50 காசு கம்மியா தான் கூட. அட வாங்கி துண்ணுப்பா, பாக்காத துண்ணு. கொஞ்சம் நம்பி போயிட்டு இருக்குதுப்பா. அது எலி எச்சு விட்டுருக்கான், அது கொஞ்சம் நம்பி போயிட்டு இருக்கான். என்னது வெளியேச்சா? என்னடா சொல்ற? அதான் துண்டியா, ஒன்னையாவது காசை கொடு. நீங்க சீட்டிங் பண்றீங்க. காசு குடியா இது டபுள் சிக்கல் கூட காசா? என்னடா காசு? 100 ரூபாய் இருக்குதா? வாங்கி போடுறா. சரி நீ போயிட்டு வா. என்ன போயிட்டு வாயா? சட்டை கொடுங்கடா. நீ எலி பிஸ்கட் துணுகிற, நான் எலிக்கு நச்சு கொடுத்தாவில. பாவம் அது கொஞ்சோண்டு வெஸ்ட் போயிடுது. வந்து பார்க்கும்போது ஏமாந்துரும்ல. வாங்கடா புளிப்பு மிட்டாய் மூஞ்சிக்கலாம். டேய் இது வியாபாரம் பண்ணா எப்படா கடை விளங்க? உங்களுக்கு நல்லபடி 5 ரூபாய் பிஸ்கட் 100 ரூபாய் வித்துக்கிறோம். இது போதாதா? என்ன நீ எல்லாம் என்ன சொல்லணும்டா? வணக்கம். டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன். உங்கள்கிட்ட வேலை விட்டு போனோம்ல, அருமையா இருக்கிறேன். இந்த ஆள் வேற வந்துக்கிறான். திரும்பி வந்துருவானோ? என்ன உன்னோட டீ மாஸ்டர் ஹோட்டல் மாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்களாமா? ஆமாண்டா எல்லாம் போயிட்டாங்கடா. இவனுக்கு பேச்சு நம்பணும் இல்ல, அப்படிதான் போவானுங்க. யோ வேலை விட்டு போயிட்டல, என்ன முதலாளி கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுக்குற? ஏய் சூனிகார முஞ்சா, நல்லதோ கேட்டதோ இந்த வேலை விட்டு வந்துட போற. இப்ப நான் ஜம்முனுக்கிறேன். ஏய் திருப்பி நமக்கு வேலைக்கு வந்துடுறா. அந்த சம்பளம் நீ தர மாட்டியா? ஃபர்ஸ்டோட ஒரு 1000 ரூபாய் ஏத்தி தரேன்டா. வேணா அப்படியா சொல்ற? ஆனா இங்க இருக்க கூடாது. ஏய் என் முதலாளி ஒரு வசதியா இருக்குது, நாங்க தான் காரணம். நீங்க தான் காரணமா? டேய் நீங்க வந்த பிறகு மாஸ்டர் கூட ஓட்டானுங்கடா. அப்போ உங்க வளர்ச்சியில எங்களுக்கு பங்கு இல்லைன்ற? இல்ல வேலை இல்லைன்றேன். நீங்க வேலையை விட்டு போங்க, நான் பழைய ஆளையே சேர்த்துக்கிறேன். அப்போ செட்டில்மெண்ட் கொடு. செட்டில்மெண்டா? என்னடா செட்டில்மெண்ட் கேக்குற? இவ்வளவு நாள் உழைச்சிருக்கோம் உங்க கடைக்காக, தெரியுமா தெரியாதா? ஏய் நான் போய் 2 நாள் தானே ஆகுது. என்னடா நீங்க போயிட்டீங்க? நான் உங்ககிட்ட பேசலப்பா. அப்படி எதனா பேசணும் பாரு, எங்க ஆளு கைத்து மேலே குத்துவான். குத்திட்டு வரேன். டேய் பாக்கலாம் முதலாளி, கத்தி எடுங்க முதலாளி. எல்லாம் குத்துரு முதலாளி. அதெல்லாம் எடுக்காதடா. என்னடா குத்துறேன். இதெல்லாம் வச்சுக்கிறா. ஏய் என்னடா கத்தி எடுக்கிறான்? கழுத்தை சொன்னீங்க இருக்கா? தெரியல முதலாளி. எங்க கிட்ட மோதிட்டீங்க, பின்வாலி பாப்பீங்க. வாடா போலாம். என்ன முதலாளி இப்படி ஏமாத்திட்டு போறானுங்க? போய் தொலைட்டோம். இனிமே என்ன நீ ஒழுங்கா வேலை செய்டா. அப்பனா நீ 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். வர போறோம்னா குத்தல, இப்ப நான் வரமாட்டேன். வரலனா போற, அவள்லாம் கொடுக்க முடியாது. அவ்வளோ காஞ்சி போட்டோம். ஐயோ எல்லாம் போச்சே. ஸ்ட்ரைட்டா வந்து வேலையை கத்து விட்டானடா அவன். இத வாய் விட்டா அப்படி நீ வாயே உள்ள ஏன் தாமல் தட்டு முக்கணுங்களா? இவனா? என்னப்பா ஏண்டா நல்லா ராஜா மாதிரி மாஸ்டரா இருந்தேன், இப்ப கூஜா மாதிரி ஆயிட்டீங்களாடா. நாங்க என்ன பண்ணோம்? நீ அன்னைக்கு என்ன சொன்னியோ அதை சொன்னோம். நல்லா சொன்னீங்க பாவீங்களா, உங்களால என் வேலை போச்சேடா. எங்க வேலை தான் போயிடுச்சு. திரு அந்த ஆள் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஆட்டம் கொய்யால அந்த திட்டுக்கு பத்தி ஜாயிண்ட் ஆயிட்டானா? ஆமா ஆமா, உன்னை பத்தி ஏட கூடமா சொல்லியா, இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டான். மாவன வாயை வச்சு ஏர்ல போட்டுறேன். என்னடா இப்படி சொல்லி விட்டா? சரி விடு, இவன் போயிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்ப போய் நம்ம ஜாயிண்ட் ஆயிடலாம். வாழ்க்கையே ரொம்ப கொடுமையாகிட்டு, ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. நான் மாப்பிள்ள வசனமாகறா. என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டடா பாவி. இன்னொரு போய் என்கிட்ட பேசலாம். டேய் மாப்பிள்ள, நீ விக்கு வச்சுக்கிறது எனக்கு என்னடா தெரியும்? பேசாதடா நீ, உன்னால எல்லாமே போச்சு. என் மேல கோச்சிக்கிற பத்தியா? உன்னையா தலை சொல்லிட்டாப்பா. உன் தலை நம்பிச்சா சொரிய மாட்டேன், அது மாதிரி என் தலை நம்பிச்சு நான் சொரிஞ்சேன். டேய் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் சொரிஞ்சேன், அது தனியா வருது. டேய் போடா, என்ன வெறுப்பேத்திங்காத. டேய் என்னடா கத்தி கிடக்குற? அப்பா இவனா இருந்தா அந்த பொண்ணு ஓடி போச்சு. டேய் கல்யாணத்துக்கு முன்னே ஓடி போச்சு, சந்தோஷப்படு. என்னப்பா சொல்ற? இவனை கல்யாணம் ஆகி ஓடி போய் இந்த குடும்பமே போயிட்டு இருக்குல்ல,
கரெக்டா சொன்ன பண்ணா இவன் தான் புரிஞ்சுக்காம திட்டானா என்ன டபார் புரோக்கர்கள் சொல்லிக்கிறேன் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குதான் வரணிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணா? சரிப்பா. யோ பொண்ணு எங்க இருக்குது? புரோக்கர் வந்தாரா? அதான் சொல்லிக்கிறேன் பையன்கிட்ட இப்போ வந்துருவாரு. யோ இதுவாது அம்ஜனியா நல்லபடியா? டேய் கம்மு போட்டு ஓட்டிக்கிற ஸ்டாங்கா. அதெல்லாம் தேவையில்லம்மா, இவன் இதுக்கு மேல கை வைக்க மாட்டான். டேய் கம் ஓட்டிக்கிடா. அடே அதெல்லாம் வேணாப்பா. டேய் தலைமையில கை வைக்காத. எப்பா சாமி நான் வைக்க மாட்டேன்டா எப்பா நேத்தா தெரியாம வச்சிட்டான். ஏப்பா பொண்ணு போட்டா வாங்கினா இல்லையா? அதுக்குள்ள என்னடா அவசரம்? புரோக்கர் தான் வரணிக்கிறாரா? எனக்கு பொண்ணு பார்க்காம இருக்க முடியலப்பா, மனசு அலப்பா இதுப்பா. டேய் சொல்ல கூடாத, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அட நான் மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கரெக்டா வந்துருங்க. புரோக்கர் வந்துட்டாரா? நடா ஜல்ரா, இவன் தான் உன் பையனா? நடா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பாத்துப்பியா? நல்லா பாத்துக்கோ அங்கிள். நல்லா ஸ்டைலா தான் இருக்கா பையன். முடி கொஞ்சம் வெட்ட சொல்ல வேண்டியதானடா. முடி பத்தி பேசாதீங்க புரோக்கர். ஏன்பா நீ நான் டக்குன்னு கோவப்படுற? முடி வெட்டினா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பான்ல. அதெல்லாம் வேணுங்க, பையன் இப்படி இருந்தா ஸ்டைல் தான். அங்கிள் என்னுடைய அழகு பொண்ணு பொருத்தமா இருக்குமா? டேய் மாப்பிள்ள என்ன திருப்பி அரிக்குதா? நீ கொஞ்சம் வாயை மூடுனுங்கிறியா? இங்க பாரா ஜல்ரா, பொண்ணு கொஞ்சம் பெரிய இடம், அப்பா ஒரு அண்ணன், நல்ல டீசென்டான ஃபேமிலி. நாங்களும் டிஷனல் ஃபேமிலி தானப்பா, நாங்களும் எச்சகல ஃபேமிலி என்ன? டேய் உன் குடும்ப வகாரவே எனக்கு தெரியும், என்கிட்ட போய் உன் கதையை விடாதடா. சரி விடு, வயசெல்லாம் நோடிங்கப்ப. சரி பொண்ணு விட்டு வந்து எப்போ வராங்க? வந்துருவாங்க, லொகேஷன் அனுப்பிச்சுட்டேன். நடா ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுறியா இல்ல வேற எதனா ஓட்டுறியா? லாரி பஸ் எல்லாம் ஓட்டுவாங்க அங்கிள். இங்க பாரு, புரோக்கர் கமிஷன் கரெக்டா கொடுத்துருங்க. அதுல ஏமாத்தினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் உன்னை ஏமாத்திடுவேன், உனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன், கவலைப்படாத. அங்கிள் பொண்ணு பத்தி எதுவுமே சொல்லலையே அங்கிள். பொண்ணு நல்லா சிகப்பா இருக்கும், உனக்கு கரெக்டா இருக்கும், வேற என்ன நான் சொல்றது? வளையோசை கலகலவென்று கவிதை படிக்குது. ஏய் என்னடா மறுபடியும் நம்பிக்குதா? நீ கிட்ட வராதே. அடடா பையனோட ஸ்டைலு பங்க பார்த்தா சினிமாலே நடிக்கலாம் இவன். தேங்க்ஸ் அங்கிள், நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். புரோக்கர் அமிச்ச லொகேஷன் இங்க தான் காட்டுது. இதோ வந்துட்டாங்களே, வாங்க வாங்க, கரெக்டா வந்துட்டீங்களே. புரோக்கரே இந்த வீடு தானா? அப்பா இவதான்பா புரோக்கரு. வணங்கப்பா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குங்க, இதுதான் மாப்பிள்ளை வீடு. நீ வாழ போற வீடுமா, நல்லா பாத்துக்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாதம்மா. எப்பா புரோக்கரே, மாப்பிள்ளை வீட்டுல எப்படியா? அருமையான ஃபேமிலிங்க, நீங்க கவலைப்பட தேவையில்ல. அப்படியா? இவங்கெல்லாம் யாரு? இவரு அப்பா, அவங்க அம்மா, அவரு மாப்பிள்ளை. வா மாப்பிள்ளை. தங்கச்சி மாப்பிள்ள செம்ம ஸ்டைலா இருக்காருமா. அப்படியாண்ணா? அட நிமிந்து கொஞ்சம் பாருமா. ஏ சோனா டேய் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, இப்ப நான் டியூட்டி. பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. பையன் ரொம்ப அவசரப்படுறானே, சரி இல்லையா இது? அழியாதா, நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. மாப்பிள்ளை அடிக்காதீங்க. என் ஒரே ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. டேய் எதுவும் அவசரப்படாதா, உன்னை விசாரிக்க வேண்டியது எவ்வளவுக்குதா? பா எனக்கு நான் இங்கேயே ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல, இங்கேயே குத்தலாம் தங்கச்சியா. ஜாலி. அவசரப்படாதடா. சரி உங்களுக்கு என்ன மாப்பிள்ளைய பிடிச்சிச்சா? நம்ம மாப்பிள்ளை பிடிச்சிக்கிடா. அப்புறம் என்னப்பா, தங்கச்சிக்கே பிடிச்சிச்சு, நிச்சயம் பண்ணி தாலியை கட்ட வேண்டியதுதான். பையன் கொஞ்சம் பொறிக்கு மாதிரி மூடி வச்சுங்கிறான்டா, மூடி வெட்ட சொல்லலாம். அவனாவது பொறிக்கு மாதிரி முடி வச்சுக்கிறான், நீ பாரு புறம்போக்கு மாதிரி வச்சிருக்க. முதல்ல நீ முடி வெட்டுறியா? ஒரு அப்பன்ற மரியாதை கொடுக்குறா போடுகாலு. சம்பந்தி எங்க பையன் ரொம்ப தங்கமான பையன். டேய் நீ எதனா 2 வார்த்தை பேசுறியா? பேசுறேன் அங்கிள், ரூம் இருக்குது அங்க அனுப்பி வைங்க. ஏய் எதுக்குடா? என்ன ரூம்ல தான் பேசணுமா என்ன? இங்கெல்லாம் பேச மாட்டீங்களா என்ன? மனசை விட்டு பேசணுமே அங்கிள். ஏய் கல்யாணத்துக்கு முன்னால அப்படிலாம் பேசக்கூடாது. சின்னஞ்சிசுங்க ஏதோ ஆசைப்படுது, விடுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசலையா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. ஏமா அவங்கிட்ட பேச வெக்கமா இருந்தா என்கிட்ட பேசுமா. டேய் ஏன்டா பிளகா பையன் மாதிரி பேசுற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? பொண்ணு பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க. மாப்பிள்ள தங்கச்சி பேரு காரா பூந்தி. காரா பூந்தி பரதேசி காம்பினேஷன் சூப்பரா இருக்குது. சரி போங்க, தனியா 2 பேர் பேசிட்டு தான் வாங்க. இங்க பேர் ரூம் உள்ள எல்லாம் வேணாம், ஆட்டோக்கு பின்னால போய் பேசுங்க போங்க. பொண்ணு பத்தி கல்யாணம் பண்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டத்துல அனுபவிக்க வேண்டியதாக பாரு. ஏதோ பேசு. நீங்க பேசுங்க. எனக்கு கொச்சு பாக்குறது, நீ பேசணும். நீங்க பேசுங்க. இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணிக்கிறியா? என்னதான் 2 பேர் லவ் பண்ணாங்க, ஆனா எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல. ஏன்? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மீசை சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க டேடியும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நோ தேங்க்ஸ். ஏன் தொட விட மாட்டீங்க? நான் தொடக்கூடாதா? அதெல்லாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம். டேய் பங்கு பர்தேசில துணு பொண்ணு பார்க்க வந்துச்சா? டேய் அதெல்லாம் பேசாத போடா. டேய் அத போய் நோடி போச்சாமா. அப்பா இங்க பாருப்பா, இந்த பையனை கட்டி விடுப்பா. என்ன அங்க பிரச்சனை? அப்பா இவன் பிரச்சனை பண்றான்பா. டேய் ஏன்டா பிரச்சனை பண்ற? போடா. நோ நேத்து உன் பையனை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களா, அது என் சொந்தக்காரனா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, போடா. என்னப்பா நேத்து வர மாப்பிள்ள பார்க்க வந்தாங்களா? அது அந்த பொண்ணு சரியில்லைங்க, அதனால அனுப்பிச்சு விட்டோம். எதுனாவும் தப்பா இருக்குதுடாமா, அவனை கொஞ்சம் விசாரியா. ஒண்ணுமே தப்பு இல்லைங்க, எங்க பையனோட ஃப்ரெண்ட் இருக்கிறான் பாருங்க, அவனை கேளுங்க. ஏம்பா கரெக்டா சொல்லு, மாப்பிள்ளை எப்படியா? ரொம்ப நல்ல பையன் தாங்க, அந்த பொண்ணுதான் சரியில்லை. காராபூந்தி யார் நம்மளாகட்டி பரவாயில்ல, நீ நம்பினா போதும். நான் உங்களை ரொம்ப நம்புறேங்க. அப்புறம் என்னப்பா, பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சு, கல்யாணம் வேலை ஆரம்பிக்கலாம். அண்ணா எங்க 2 பேரும் நிக்க வச்சு போட்டோ எடுங்கண்ணா. அப்படியே இருமா, கைய மாப்பிள்ளையோட ஷோல்டர்ல போடு. கொஞ்சம் டிசைனா நில்லுமா. இது போதுமா? இது போதுமா? அப்பா என்ன இது? ஐயோ என் மானம் போச்சு, அந்த விக்க கொடு. இப்ப பாரு என் பையன் நல்லா ஆயிட்டான். கம்மு போட்டு ஓட்டுறாங்க, கேட்டுடும். பரவாயில்ல விடுப்பா. காராபூந்தி எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நாங்க இந்த பையன் வைக்கவா? சீட்டிங் ஃபேமிலியா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்ணை நல்லா பாத்துங்க. டேய் அவனை புடிங்க, 4 தட்டி அனுப்பலாம். ஏய் ஐயோ நான் போய் அம்மா உனக்கு ஊரா மாப்பிள்ளை தைட்ட எங்கேயுமே கிடைக்கல, இந்த ஊர்ல தான் ஏதோ மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிருக்காங்க, பேசாம கட்டிக்கணும். எனக்கு பிடிக்கணும்ல. அதை நீ சொல்லக்கூடாதுமா, மாப்பிள்ளை சொல்லணும். என்ன சொல்றது மகனே? ஆமாப்பா, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைங்க கட்டி வச்சுக்கினா நான் உயிரோடே இருக்க மாட்டேன். செத்துப்போ, எங்களுக்கு வேலை மிச்சம். டேய் அக்காவை அது மாதிரிலாம் பேசக்கூடாது. பின்ன நான் ஓவரா தொலை குத்துங்க இருக்குது. சரி விடு, வாங்க போய் மாப்பிள்ளைய பாக்கலாம். மாப்பிள்ளை என்ன பண்றாரா? ஆட்டோ ஓட்டுறாராமா. ஆட்டோ ஓட்டுற மாப்பிள்ளையா? உனக்குன்னா ஏரோப்ளேன் ஓட்டுற மாப்பிள்ளைய வருவான். அடவா. என்னடா மச்சி, பொண்ணு செட் ஆச்சா இல்லையா? ஒன்னும் வேலைக்கு ஆகல மச்சி. என்னடா இவ்வளவு அழகா இருக்கிற, ஒண்ணு கூட செட் ஆகலன்றா? என் அழகு ஏத்த பொண்ணு எங்க அப்பா எங்க அம்மா பாத்துனுங்கிறாங்க. எனக்கு என்ன பார்க்க சொல்லு, ஊட்டி கொடைக்கானல் போனல நீ. போகணும் தான் ஆசையா இருக்குது, ஒன்னும் கிடைக்கலையே. டே பங்கு பரதேசியா, உன்னை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்கடா. என்னப்பா சொல்ற? உண்மைதான்டா, உன்னை நேரில் வந்து பார்க்கறதுக்கு வந்துங்கிறாங்க. உன் வாய் முகத்தை பட்டிச்சுடா. டேய் உன்னதான் விசாரிக்க வருவாங்க, ஒழுங்கா பேசு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. பொண்ணு எப்படி இருக்கும்? அழகாதான் இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் கட்டிக்கோ. ஆமா மச்சி, வயசு ஆயின் போகுது, கட்டிக்கடா. மாப்பிள்ள என் அழகு ஏத்த பொண்ணா இருந்தா கட்டிக்கலாம். எட்டி இடுமா ஓய்வேன், நாங்க சொல்ற பொண்ணுக்கு தாலி கட்டுறா. நாங்களும் பேரம் பேச்சு பேச தேவையில்ல. பாரா இது மாதிரி அப்பப்ப பேசிடுறாங்க. ஏய் அவங்களுக்கும் ஆசை இருக்காதா பேரம் பேத்தி கொஞ்சத்துக்கு? நான் வேணான்னு சொல்ற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கல. இது பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இது. நான் சொல்றேன், நீ தாலி கட்டு. சரிப்பா, நீ சொல்றதை நான் கேட்கறேன். அவ்வளவுதான், வாடி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். மச்சி அதுதான் ஜாலியா எப்ப போகுது, கல்யாணம் வர ஆக போகுது. வெக்கமா இருக்குதுடா. டேய் கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டி உன் கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. சரி மச்சி, என்ன உன் பொண்டாட்டி எனக்கு கொடுமைப்படுத்துறா என்ன? அது விட்றா, என் வாழ்க்கை என்னோட போட்டோம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை மச்சி. நண்பன்டா. இங்கதான் எங்கேயோ சொன்னாங்க வீடு. எப்பா இந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ப்பா. சரி வா. ஏங்க இங்க ஜால்ரா வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ஜால்ராவா? கேள்விப்படாத பேரா இருக்குதா? ஏய் அது எங்க அப்பா பேரு, அது கூட தெரியாம இருக்குதா? உங்க அப்பா பேரா? நீங்க எதுக்கு அவரை தேடி வந்திருக்கீங்க? அவங்க பையன் கேரக்டர் எப்படின்னு கேக்குறதுக்கு வந்திருக்கோம். இவர் தான் அவங்க பையனா? கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்கிறீங்க, இவர் தான் அவரோட பையன். வணக்கம் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி மாப்பிள்ள? அங்கிளா வச்சுட்டு சூப்பரா இருக்காருப்பா. பொண்ணு யார், இவங்க தானா? ஆமாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். டேய் பேசுறா. உங்க பேரு என்ன? பரதேசி, பங்கு பரதேசி. எவ்வளவு திமுரு பாத்தியா பரதேசின்றான். எப்போ வேணாப்பா, வாப்பா போலாம். மச்சான் கோச்சிக்காத, என் பேர் பரதேசின்னு சொன்னேன். பரதேசின்னு பேர் வைப்பாங்களா? படமே எடுத்திருக்காங்க, பேர் வைக்க மாட்டாங்களா? ரொம்ப தகமான பையங்க என் ஃப்ரெண்டு, எந்த கட்ட பழக்கமும் இல்ல. இந்த காலத்துல இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ஹாய், உன் பேர் என்ன? மாப்பிள்ளை பேரை கேக்குறாருல, சொல்லு. வெக்கமா இருக்குதுப்பா. வெக்கப்பட்டா எப்படி சொல்லு? அடா அடா அடா, ஸ்டைல்லே கலக்குறாரு, சொல்லுமா. லோலாயி. லோலாயி.
மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. மத்த விஷயம் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கலாமா மாப்பிள்ள? சரி வாங்க மாமா வீட்டாண்ட பேசுங்க. ஏங்க கொஞ்சம் வண்டி எடுங்க, டக்குன்னு வெளியே போனோம். இன்னைக்கு வண்டி வராது, என்ன மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு எல்லாம் வந்துருக்குது. ஏங்க இந்த பொண்ணு போனா வேற பொண்ணு கிடைக்குங்க, அர்ஜென்ட்டா போகணும் வாங்க. இந்த பொண்ணு போனா வேற பொண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ வீட்டுக்கு போ. ஏங்க அந்த பொண்ணு போன வாரம் வேற ஒருத்தரோட சுத்திட்டு இருந்ததுங்க, நீங்க வண்டி எடுங்க. பரவாயில்ல, ஏங்க 10,000 ரூபாய் தர வண்டி எடுங்க. 10 கோடி கொடுத்தாலும் என் லோலாய் விட்டு நான் வரமாட்டேன். ஏங்க என் தங்கச்சியை கட்டி வைக்கிறேங்க, இது போனா போட்டோம், நீங்க வாங்க. நவர் எதுக்கு அசர மாட்டான் இந்த பரதேசி. தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். சித்தப்பா மாப்பிள்ள சூப்பரு. சித்துப்பாவா? ஆமா மாப்பிள்ள, உன் கேரக்டர் தெரிஞ்சதுக்காக எங்க அண்ணன் பையனை வர வச்சேன். சித்தப்பா அக்காக்கு ஏத்த மாப்பிள்ள, ஒன்னே பேசி முடிச்சிடலாம் சித்தப்பா. ஏதா இன்னும் டேஸ்ட்டுக்குதா? என்ன மச்சான் டெஸ்ட்? இல்ல தலைக்கு என்ன ஷாம்பு போடுறா? உன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குதா? அது துணி சோப்பு அத்தை போட்டு கசக்கிடுவேன். ஐ சூப்பரா, இனிமேட்ல இருந்து நானே என் தலையை துணி சோப்பு போட்டு கசக்க போறேன்ப்பா. சரிடா, மாப்பிள்ளைக்கு வச்ச டெஸ்ட் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டா போல. வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். ஏய் ஆடிய பொண்ணுட்டு தர வராங்க போலுக்குதா. வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க, உள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால தான் இங்க உட்கார சொல்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருமா. உட்கார்றம்மா அவனை. கொஞ்சம் வீக்கா இருக்கான், குண்டு குண்டா உட்கார வைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்றது, கொஞ்சம் பெத்து போச்சுங்க. அப்புறம் என்ன, இவன் தான் என் பையன், பாத்தீங்களா? பார்த்தாச்சு பேசியாச்சு. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்க பையன் அழகு அப்படி சமைந்தியா, அழகு எத்தனை பொண்ணு சைட் வச்சு தெரியுமா? அதெல்லாம் ஏமா சொல்லிக்கிற அங்கிள் கிட்ட. விடு மாப்பிள்ள, தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஏய் மாமா கழுவி இந்த ஆசீர்வாதம் வாங்கினியா? இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் தண்ணிக்கு வந்தா போகுது. மாமா கல்யாணம் எப்ப மாமா? ஏய் ஏன்டா அழியிற, அந்த பொண்ணு உனக்கு தான்டா. நடுவில் எவனா புகுந்து கொத்தின்னு போடுவான், அதெல்லாம் விடக்கூடாது. கொத்தின்னு போற அளவுக்கு இருக்குது எங்க அக்கா, கொக்கின்னு வச்சு தூக்கின்னு போற அளவுக்கு இது. கம்முனடா, கிண்டல் பண்ணாத, மாமா தப்பா நினைச்சுக்கோ. லோலாய் லோலாய், உன்னை பத்தி நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். ஏய் ரொம்ப வழியாதுடா. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் மற்றதை பேசலாமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? எங்க பையன் அழகா இருக்கிறான், ஊர்ல தேடி பார்த்தாலும் அது மாதிரி பையன் ஆப்பிட மாட்டான். அதுனவோ கரெக்டு தான், ஸ்டைலா தான் இருக்காரு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏய் என்னடி கேட்கலாம்? ஒரு 20 கேளுங்க. சரிங்க ஒரு 20 போட்டு. அவ்வளோலாம் முடியாதுங்க, ஒரு 10 போடுறேன், மாப்பிள்ளைக்கு 2 போடுறேன். அதெல்லாம் சரிப்படாது, அவ்வளவு அழகா இருக்கிறான் என் புள்ள, அதுக்கு போய் 10 போறேன்றா? எல்லாத்தையும் எங்க அப்பா உங்களுக்கே செஞ்சுட்டாக்கா, அப்புறம் எனக்கு என்ன செய்ய? ஏய் கம்னு, பெரியவங்க பேசணும் இருக்கும்ல. இங்க பாருங்க, கடைசியா 15 வேணா போடுறேங்க. அப்பா பரவாயில்லப்பா, ஒத்துக்குப்பா. அட என்னடா நீ, சரி சீர் வச்சுலாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? எங்களால முடிஞ்சதான் வாங்கி தரேங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. டிவி ஒண்ணு, ஏசி ஒண்ணு, ஃப்ரிட்ஜ் ஒண்ணு, வாஷிங் மிஷின் ஒண்ணு. இவ்வளவு கேட்டா நான் எங்க போவேன்? மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. அப்பா பரவாயில்ல விடுப்பா. என்னடா தைல பேன் என்ன இருக்குதுன்னா? சீக்கிரம் போடுறோம், எல்லாம் பாக்குறாங்க. சீக்கிரம் போடுறோம் அமைச்சு. இந்த மாப்பிள்ளைக்கா 20,000 கேக்குறீங்க? துணி சோப்பு போட்டு கசக்கணும் இந்த தலையா? மச்சான் அதெல்லாம் விடு மச்சான். உன்னால என்ன மச்சான் நினைச்சுக்கோ, மாவு மில்ல தலையை விட வச்சிருவோம் உன்னை. மாமா என்ன மச்சான் இப்படி பேசுறான்? மாமான்னு சொல்லாதடா, என்னடா பிராடு வேலை இது? மாமா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஓட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்பா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. நடத்துமா? ஏன்டா சொட்ட தலையா எனக்கு ஊரே அலறுதுடா பங்கு பரதேசி. நான் என்னடா பண்றது, உன் ராசி என்ன பங்கு குமார் பரதேசா? பங்கு பரதேசி, உன்னுடைய அழகே அழகுடா. ஆஹா என்ன அழகா பங்கு பரதேசி. என்ன பங்கு பரதேசி? ஆஹா ஆஹா பங்கு 2 வாட்டி சொல்லிட்டல. ஆஹா ஆஹா அப்படி. ஆஹா ஆஹா என்ன அழகா இருக்குடா பங்கு இது வண்டி பரதேசி. போயிட்டாரு. ஆஹா ஆஹா என்ன அழகா இருக்குடா பங்கு பரதேசி. இந்த பக்கம் போனா இவனுக்கு டைலாக் சொன்னானுங்க, சொல்றாங்க. சரி போடு போடு. இந்த பக்கம் போனா பெண்கள் கூட்டம் என்னை அலைமோதுகிறது. ஏய் சீ. அலை மோதுகிறது, இது மோதுகிறது. ரோலை ரோலை ரோலாய் பரதேசி கமான்.
லோலாயி நைஸ் நேம். லோலாயி நைஸ். அப்பா என்னடா ஒத்துக்கப்பா. அப்பா பரவாயில்ல விடுப்பா. அப்பா பரவாயில்ல விடுப்பா. என்னடா தைல பேனா இருக்குது. போடா சீக்கிரம். அப்படியே கேமரா நசுக்காத. சொரியணும்பா நீ. சரி அப்பா பரவாயில்ல விடுப்பா. அப்பா பரவாயில்ல விடுப்பா. என்னடா தைல பேனா என்ன இருக்குதுன்னா சீக்கிரம் போடா. என்ன பாக்குறாங்க.